வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ட்ரீடம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வச்சு முடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு ஸ்டேஷன்ல எஸ்ஐயா சார்ஜ் எடுக்கிறதுக்காக வராது. அந்த ஊர்ல பெருசா கிரைமே நடக்காது. ஆனா நம்ம ஹீரோ வந்த நேரமா என்னன்னு தெரியல, அடுத்தடுத்து குற்றங்கள் நடக்குது, அடுத்தடுத்து கொலை நடக்குது, அதே மாதிரி ஒரு பேங்க்ல கொள்ளை நடக்குது. சோ இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு காரணமா இருக்கா, நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவருமே விசாரணை பண்றாரு. எந்த பக்கம் போனாலும் லாக்கு போட்டுருது, இவரால கண்டே பிடிக்க முடியல. அதை மீறி இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு விஜய் அப்படின்றது. எஸ்ஐயா சார்ஜ் எடுக்கிறதுக்காக இவரோட ஸ்டேஷனுக்கு தான் இவர் போயிட்டு இருக்காரு. இவரோட மாமா போலீஸ் போல, ஏ விஜய் நீ கவலைப்படாத, அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பெருசா கிரைமே நடக்காது, உன் வேலை கம்மியா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. மாமா நானும் அந்த ஸ்டேஷனை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் போய் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா புதுசுலயே பெரிய பெரிய கேஸ்லாம் வந்தா கஷ்டமா இருக்கும்ல மாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிக்கிட்டே டிராவல் பண்றாரு. இப்ப வர வேண்டிய ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சார் நீங்க தான் எஸ்ஐயா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரையே இன்னும் போடாம இருக்காங்க போல, அதாவது கடைசி 6 மாசமா போடாம இருக்காங்க போல. ஏன் போடாம இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேக்குறாரு. சார் பெருசா குற்றமே நடக்கல, அதனால தான் அதை லேட்டா போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல சார். நீங்க சார்ஜ் எடுக்கிறத பத்தி சீனியர் கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ன்ற மாதிரி இங்க இருக்க பெரியவர் சொல்றாரு. இப்ப இந்த பெரியவர் தான் இங்க இருக்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. 2 லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்க, இதை தாண்டி ஜென்ஸ் கான்ஸ்டபிள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் லீவ் சார், அம்மாக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வாங்க சார் நீங்க தங்குறதுக்கான இடத்தை காட்டுறோன்ற மாதிரி கூட்டு வராங்க. ஏறக்குறைய இவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் தங்கிட்டு இருக்காங்க. வசதி கொஞ்சம் அப்படி இப்படி தான் சார் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்க போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ ஒரு அப்பாவும் பையனும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப இங்க இருக்க அந்த வயசானவர் இருக்கார்ல, என்ன ஏதுன்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ போலீஸ் யூனிஃபார்மோட இந்த இடத்துக்கு வராரு. போலீஸ் யூனிஃபார்ம்ல ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்ற மாதிரி இவங்களுமே ஜாலியா பேசுறாங்க. இந்த கான்ஸ்டபிள் பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணோட பேரு வித்யா அப்படின்றது. இப்ப பக்கத்துலயே டீ கடை வச்சிருக்க ஒரு அண்ணனை காட்டுறாங்க. வேலை பார்க்குற பையன் இருக்கான்ல, புதுசா எஸ்ஐ வந்திருக்காரு போல, ஆளு ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சேஷுன்ற ஒருத்தர் கிட்ட, சேஷு நீ போய் பார்க்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதானே வந்திருக்காரு, போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சேஷு சொல்றாரு. அதாவது ஊருக்குள்ள அரசியல்வாதின்னு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் இந்த சேஷு இருப்பாரு. இப்ப ஹீரோவும் சீனியரை பாக்குறதுக்காக வராரு. ஓஹோ இங்கதான் ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் ஆவறியா, சரி இவர்கிட்ட எதுனால கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த வயசான கான்ஸ்டபிள் எல்லாம் சொல்றாரு. வயசான கான்ஸ்டபிள் தான் எது வரைக்கும் நம்ம ஏரியான்றதெல்லாம் இவருக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சாப்பிட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்து இவங்க சாப்பிடுறாங்க. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவருமே நல்லா சாப்பிடுறாரு. அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னடா வேலைலாம் செட் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. எல்லாம் நல்லா பழகுறாங்கம்மா, சூப்பரா செட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. இப்ப கடையில காசு தரதுக்காக போகும்போது ஆளுங்க வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, பரவாயில்லக்கா வச்சுக்கோங்கன்ற மாதிரி காசை தந்துடுறாரு. ஆக்சுவலா ஸ்டேஷனுக்கு ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் வரல, அவரோட பேரு ரமேஷ்னு வச்சுக்கலாம். அந்த ரமேஷை வீட்லயே போய் பார்க்கலாம், அம்மா உடம்பு முடியல நம்ம போய் பார்க்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த ரமேஷை வீட்டுல பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அம்மாக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு போல. இவருமே கவலைப்படாதீங்கம்மா சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் நைட்டு சாப்பிடுறதுக்காக சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப 2 கான்ஸ்டபிள் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு கொண்டு வந்திருக்கோம் சாப்பிடுங்கன்ற மாதிரி தராங்க. ஆக்சுவலா வித்யான்ற ஒரு பொண்ணுக்கு இவரை பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த பொண்ணு காலையில கராத்தே பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை இவருமே கவனிக்கிறாரு. என்னங்க கராத்தே எல்லாம் தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார் நான் பிளாக் பெல்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் அந்த வயசான அண்ணன் இருக்கார்ல, கொஞ்சம் சரக்கு போடலான் இருக்கோம், நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல நான் சரக்கு அடிக்கலாம் மாட்டேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சவுண்ட் கேட்டு இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா 2 கான்ஸ்டபிள் பொண்ணுங்களும் குடிச்சிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தோன்னா மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி இவர் படுக்கிறதுக்கு போயிடுறாரு. இப்ப மறுநாள் காலையில வித்யாவை லைட்டா கலாய்க்கிறாரு. கராத்தேவும் பண்றீங்க, குடிக்கவும் செய்றீங்க, பார்த்து மேடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சார் நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சன்ற மாதிரிலாம்
சொல்றாங்க. ஊர்ல பெரிய ஆளுங்கன்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்படி வந்தவர் இந்தாங்க சார் வச்சுக்கோங்கன்ற மாதிரி காசை தராரு. இத பாக்குற ஹீரோக்கு கோவம் வந்துருது. முதல்ல காசு எடுத்துட்டு கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. அப்படி போயிட்டு இருக்கவரை நிறுத்தி இந்த வயசான கான்ஸ்டபிள் பேசுறாரு. நான் சார் கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வந்தவர் என்ன சொல்றாருன்னா, சார் இதெல்லாம் வழக்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் காசை வாங்கினா அவங்களுக்கு ஃபேவரா ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சார் அப்பெல்லாம் நம்ம ஃபேவரா எதுவும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல சார். ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட்ல நமக்கு நிறைய காசை ஒதுக்க மாட்டாங்க. சிசிடிவி ரிப்பேர் ஆயிருக்கு, அதை மாத்த முடியல. இந்த மாதிரி வர காசு மூலியமா தான் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார்னு சொல்றாரு. என்னமோ பண்ணுங்கண்ணே, எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப ரோட்ல 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுது. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்றத பாக்குறாங்க. ஒருத்தன் கஞ்சா எடுத்து தேவையில்லாம ஒருத்தர் கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான் போல. அவன் மேலதான் தப்புன்னு தெரியுது இல்ல, அவனை அமுக்கி ஸ்டேஷனுக்கு கூட்டு போனோம்னு யோசிக்கிறாங்க. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் சேஷுக்கு வேண்டிய பையன் போல. சேஷுவும் சார் நம்ம பையன் தான் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்பெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த பையனை செக் பண்ணும்போது உண்மையிலேயே கஞ்சா வச்சிருக்கிறது தெரிய வருது. ஹீரோவும் கேஸை ஃபைல் பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சேஷுவும் அந்த பையனோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பயும் சேஷு இருக்கார்ல, காசை கூட வாங்கிக்கோங்கன்னு பேசுறாரு. இப்ப கோவப்பட்ட ஹீரோவும் யாருக்கு லஞ்சம் தரதா சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அப்ப கான்ஸ்டபிளுங்க தான் சார் கொஞ்சம் தள்ளி வாங்கன்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. சார் இதுக்கெல்லாம் கேஸை ஃபைல் பண்ண வேணாம் சார், அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க சொல்றதும் சரிதான்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல அந்த பையனை கூட்டிட்டு வெளியே போறாங்க. சேஷுக்கு லைட்டா ஹீரோ மேல கோவம் வந்துருது. நம்ம கிட்ட ஓவரா பேசிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்போ ஒரு தோட்டத்துல கிளீனிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க எதையோ பார்த்து ஒர்க்கர் ஷாக் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ டீமை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க பார்த்தா மனுஷனோட கை மட்டும் கிடைச்சிருக்கு. என்ன கை மட்டும் கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. பக்கத்துல தான் பாடி இருக்க வாய்ப்பு இருக்கு, தேடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஊருக்குள்ள எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடிட்டு இருக்கும் போது டீ கடைக்காரன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி பாடி கிடைச்சிருக்கான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப பாடி எங்கன்ற மாதிரி இவங்க தேடி அலையறாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு பாடியும் கிடைச்சிருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதைச்சு வச்ச மாதிரி தான் இவங்களுக்கு பாடி கிடைக்குது. சார் நேத்து மழை பெஞ்சது இல்ல, அதுல இது வெளியே வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி லேடி ஆபீசர் சொல்றாங்க. அது ஃபாரன்சிக் ஆபீசர் சொல்றாங்க. கொல்லப்பட்டவனோட ஃபேஸ் சுத்தமா தெரியல, அவன் எப்படி இறந்து போயிருக்கான், ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு டாக்டர் கிட்ட கேட்கும் போது அவன் தலையில பலமா தாக்கியிருக்காங்க, அதனால தான் உயிர் போயிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இறந்து போனவன் யாருன்றது உங்களுக்கு தெரியல, ஏன்னா ஃபேஸ்லாம் சதஞ்சு போயிருக்கு. சரி மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் செக் பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சீனியரோ நீ ஹேண்டில் பண்ணிருவல்லன்ற மாதிரி கேக்குறாரு. சார் கண்டிப்பா நான் ஹேண்டில் பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அண்ணா திரும்பி அந்த இடத்துக்கு போனோம், மர்டர் வெப்பன் கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது கொலை பண்ண அந்த பொருள் கிடைக்குதான்ற மாதிரி தேடுறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்தோட ஓனர் கிட்ட பேசலான்ற மாதிரி அடுத்ததா ஓனரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவர் தான் அந்த இடத்தோட ஓனரா இருப்பாரு. கிளீன் பண்ணலான்றதுக்காக கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு போல. சரி உங்க வீட்டை சேர்ந்தவங்களாம் எங்கன்னு கேட்கும் போது அவங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, ஒய்ஃப் பையன் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பையன் மேல ஹீரோக்கு டவுட் வருது. அந்த பையனை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்பதானே ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. அது என்னன்னா இந்த ஊர்ல வந்து பேங்க் மாதிரி ஒண்ணு செயல்படும். அந்த பேங்க்ல இருக்க காசு நகை திருடு போயிருக்கு போல. தகவல் கேள்விப்பட்டு இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேனேஜர் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. மேனேஜர் எப்பவுமே போல பேங்கை ஓபன் பண்றதுக்காக வராரு. பார்த்தா வெளியே இருக்க செக்யூரிட்டி மயக்கத்துல இருக்காரு. என்னாச்சுன்னு அவர் எழுப்பியிருப்பாரு. இப்ப அவர் சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. இவர் நைட்டு நேரம் ஸ்மோக் பண்றதுக்காக ஒரு ஓரம் போயிருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஒரு 3 பேர் தாக்கியிருப்பாங்க, உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இதுதான் நடந்ததுன்றத சிசிடிவிலேயே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நிறைய லாக்கர் பெட்டி இருக்கும். அதுல ஒரு லாக்கர் பெட்டி அவனுங்க தூக்கிட்டு போயிருக்கிறது தெரிய வருது. அதுல எவ்வளவு இருந்ததுன்றத சொல்றாரு. 50 லட்சம் ரூபாய் காசு இருந்தது சார், 100 சவரனுக்கு மேல நகை இருந்தது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி என்ன ஏதுன்றதை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. உள்ள வந்து அந்த இடத்தை அனலைஸ் பண்றாரு. அப்படி அனலைஸ் பண்ணவரு 3 பேர் இல்ல மொத்தம் 4 பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இதை தூக்குறதுக்கே 3 பேர் தேவை. அப்படி தூக்குனவங்க ஜன்னல் வழியா வெளியே தந்திருக்கணும்ல, அப்ப 4ஆவதா ஒருத்தன் வண்டியில வந்து நின்றுந்தாதான் முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது 4 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி இவங்க 3 பேர் கூட வண்டியை ஓரமா நிறுத்திட்டு 3 பேர் உள்ள இருந்து அதை வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி ஒருத்தர் கேக்குறாரு. ஆமா நீங்க சொல்ற மாதிரியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 3 பேரா 4 பேரான்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப வெளியே வரும்போது மக்கள் எல்லாருமே பெரிய பிரச்சனை
பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காசை போட்டு வச்சிருப்பாங்க போல. என் பொண்ணு கல்யாணத்துக்காக காசை போட்டு வச்சிருந்தனே அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு கிளம்ப போறாரு. அப்ப கூட்டத்துல ஒருத்தன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். முழிச்சவன நமக்கு தெளிவா காட்டல. ஆனா ஹீரோ எதுக்காக இவன் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவரோட பேரு கார்த்திக் அப்படின்றது. இவர் தான் அந்த பேங்கோட ஓனரா இருப்பாரு. உங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனையான்னு ஹீரோ விசாரிக்கும் போது நிறைய பேர் கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்கு சார். ரீசெண்டா மோனிஷ்னு ஒருத்தன் காசை சரியா கட்டாம பிரச்சனை பண்ணான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பிரச்சனை ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கு போல. சார் அந்த மோனிஷ் ஸ்டேஷனுக்கும் வந்தான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஸ்டேஷன்ல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த மோனிஷை பொறுத்த வரைக்கும் வட்டியை சரியா கட்டல போல. அதனால கார்த்திக் கோவப்பட்டு திட்டி இருக்காரு. என்ன இவ்வளவு மோசமா பேசிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்தான். நீ காசை ஒழுங்கா கட்டினா எதுக்காக திட்ட போறான்? நீ காசை கட்டுற வழிய பாருன்னு இவங்க தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. இதை தாண்டி எப்பவுமே இவங்க செக்கிங் மாதிரி நைட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க அந்த ஏரியாவுக்கு போலியா, பேங்க்ல ராபரி நடந்த இடத்துக்கு போலியான்னு கேட்கறது. இல்ல சார் நாங்க வேற பகுதிக்கு போனோன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அந்த பகுதியில போயிருந்தா இந்த ராபரியை ஸ்டாப் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஊர்க்காரங்க ஒவ்வொன்னு பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கார்த்திக் எத்தனை பேரோட வயிற்றுல அடிச்சிருப்பான், வட்டி கிட்டின்ற மாதிரி எத்தனை பேர் குடும்பத்தோட வாயில விழுந்திருப்பான். சங்கர்னு ஒருத்தர் இவனங்களால் தான் ரீசெண்டா இறந்து போனாரு. அவரோட பசங்க கூட இதை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னும் சிலரு அந்த கார்த்திக்கே கூட இன்சூரன்ஸுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கார்த்திக் கூட கடைசியா மோனிஷ்னு ஒருத்தன் சண்டை போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவனோட வீட்டுக்கு வந்து அவனை பார்க்கலான்னு பார்த்தா அவனோட ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. மோனிஷ் எங்கன்னு கேட்கும்போது ஒரு வாரமா அவரை நான் பார்க்கல சார், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, எங்க போனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே மோனிஷ் ஒரு வேலை பிளான் பண்ணி இந்த ராபரியை பண்ணிருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவரோட போட்டோ எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவர் போட்டோவா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நமக்கு கிடைச்ச பாடிக்கும் ஏறக்குறைய ஒரு 30-35 வயசு தான் இருக்கும். மோனிஷுக்கும் அந்த வயசு தானே இருக்கும். மோனிஷோட பாடியான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம், அந்த ஒய்ஃப் மூலியமா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கிட்ட பழகுன ஒருத்தன் இந்த பொண்ணோட வீடியோவெல்லாம் எடுத்து இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் போல. சார் ஃபேமிலி ரொம்ப ஃபீல் பண்றாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் லேடி கேக்குறாங்க. இவருமே காம்ப்ரமைஸ் பேசுற மாதிரி அந்த பையனை வர வைங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. பேங்க்குக்கு யார் கூட பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி புதுசா ஒரு பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. அது என்னன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி சங்கர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதிக வட்டி கேட்டதுனால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க சார், அவங்க கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த 2 பசங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக சங்கரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சங்கரோட ஒய்ஃப் கிட்ட கேட்கும் போது, சார் ஒரு பையன் கோச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டான் சார், இன்னொன்னு பையன் எப்ப பாரு போதை மருந்து எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சார், இவனுங்க 2 பேர்லாம் ராபரி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அந்த மூத்த பையன் ஊரை விட்டே போயிட்டான்ற மாதிரி அம்மா சொல்றாங்கல்ல, அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அவன் கூட அப்பா இறந்த கோவத்தை மனசுல வச்சு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப மூத்த பையன் போட்டோவை பாக்குறவரு ஷாக் ஆகுறாரு. கூட்டத்துல ஒருத்தன் திருட்டு மொழியோட இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் அந்த மூத்த பையன்னு தெரிய வருது. அவன் பேரு சனீஷ் அப்படின்றது. இந்த சனீஷை எங்க இருந்தாலும் அமுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பேங்க் வாசல்ல இவன் திருட்டு மொழி முடிக்கும் போதே எனக்கு டவுட் வந்தது, ராபரியை பண்ணிட்டு காலையில எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கூட பாத்துருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நமக்கு அந்த பிளாக்மெயில் பண்ண பையனை காட்டுறாங்க. இவன் இந்த மிரட்டுற பொண்ணுகிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்டிருப்பான். இப்ப அந்த மிரட்டுற பொண்ணோட கசின் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி 2 கான்ஸ்டபிள் லேடிஸ் இருக்காங்க. கான்ஸ்டபிள் லேடிஸ்ன்றது இவனுக்கு தெரியாதுல்ல, உன்னோட அக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். 5 லட்சம் ரூபாய் தான்னு கேட்கறான். 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, வேணா உன்னோட அக்காவை என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுன்ற மாதிரிலாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இது வரைக்கும் வெளியே இருந்து அமைதியா கேட்டுட்டு இருந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப சட்டுன்னு உள்ள வந்து இவனை போட்டு அட்டாக் பண்றாரு. நீ பேசின எல்லா விஷயத்தையும் நாங்க இப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், மவனே அந்த வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்றா அப்படின்ற மாதிரி மிரட்டி டெலீட் பண்ண வச்சிடுறாரு. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான்ல, அதுக்கு இவனுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி வேலையும் பண்றாரு. நல்லபடியா இவங்களோட பிரச்சனையை இவர் முடிச்சிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு இவருமே அந்த வித்யான்ற பொண்ணு கூட ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷன்ல பார்த்தா இவரோட பேரண்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இவருமே பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. அதுல அம்மா வித்யா பொண்ணை கவனிச்சிடுறாங்க.
யாரா அந்த பொண்ணு அழகா இருக்கா, பேசாம அவளையே உனக்கு பேசி முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. இவருக்குமே வித்யாவை பிடிக்கும்ல, அதனால தான் சிரிக்கிறாரு. இப்ப பேரண்ட்ஸ்க்கு இடத்த காட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு சாப்பிடுற பொருள்லாம் பேரண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க போல. இவருமே ரூமுக்கு கூட்டு போறேன்ற மாதிரி ரூமுக்கு எல்லாம் கூட்டு போறாரு. பேங்க்ல காசு போட்ட எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. ஹீரோ சமாதான பத்திட்டு இருக்காரு. சேஷுவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பேசுற மாதிரி இந்த இடத்துல சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. மக்கள் காசு போயிருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. ஹீரோ கஷ்டப்பட்டு அவரை சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு வேற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. சார் டேம் கிட்ட இனோன் பாடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இது இனோன் பாடியான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டாவதா ஒரு பாடி கிடைச்சிருது இல்ல, இதுவுமே ஒரு ஆணோட பாடியா தான் இருக்கும். என்ன அடுத்தடுத்து பாடி கிடைக்குது அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இந்த கேஸ் காம்ப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சீனியர் வேற பிரஷர் போடுறாரு. இவரும் சரி சரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பேங்கோட ஓனர் பேரு கார்த்திக்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த கார்த்திக் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யாரோ இவரை எட்டி எட்டி பாக்குற மாதிரி இவருக்கு தோணுது. ஜன்னல் வழியா யாரு எட்டி பாக்குறா அப்படின்ற மாதிரி இவர் வேகமா செக் பண்றதுக்கு வராரு. அதுக்குள்ள அவன் ஓடி போயிடுறான் போல. இப்ப ஹீரோ டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. சார் இவன் எப்படி சார் கொல்லப்பட்டிருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எப்படி கொல்லப்பட்டானோ அதே மாதிரி தான் இவனும் கொல்லப்பட்டிருக்கான். பலமா தலையில எதையோ வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவர் டீம் கிட்ட பேசுறாரு. டீம் மோனிஷ் கிட்ட மேட்ச் பண்ணி பார்த்தோம் சார், மோனிஷோட பாடி இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மோனிஷ் எங்க போனா, எதுக்காக இவ்வளவு நாள் ஊருக்கு வராம இருக்கான்னு யோசிக்கிறாரு. இப்ப சீனியரும் என்னதான் கண்டுபிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. சார் மோனிஷ்னு ஒருத்த மேல டவுட் இருக்கு, அதே மாதிரி சனீஷ்னு ஒருத்த மேலயும் அவன் தம்பி மேலயும் டவுட் இருக்கு சார். எல்லா பக்கமும் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சீனியர் சைட்ல பிரஷர் ரொம்ப அதிகமா வருது. இவருமே இதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட்ஸ்லயே தான் இருக்கணும், இதுக்கப்புறம் ஒரு கொலை நடக்க கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சீனியர் கான்ஸ்டபிள் அண்ணன் இருக்காருல, இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. சார் போலீஸோட வாழ்க்கையில இந்த மாதிரி தருணத்தெல்லாம் பல வாட்டி சந்திக்க வேண்டி வரும், விடுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, பயங்கரமா செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி ஒரு பாடி கிடைச்சிடக்கூடாது, ஒரு கொலை நடந்துடக்கூடாதுன்ற மாதிரிலாம் பண்றாங்க. ஆக்சுவலா சங்கர்னு ஒருத்தர் தூக்கு மாட்டி இறந்து போனார்ல, அவருக்கு 2 பசங்க இருப்பாங்க. ரெண்டாவது பையனோட பேரு கிரண் அப்படின்றது. இந்த கிரண் கிட்ட நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் போத கையா இருப்பான், நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். இவன்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்களும் யோசிச்சு கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இவன் அண்ணன் சனீஷை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்னன்னா, ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்திருக்கும், யாரோ பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கால் வந்திருக்கும். அந்த பகுதிக்கு போனோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு காட்டு பகுதி கிட்ட யாரோ பாடியை தூக்கிட்டு போயிருக்காங்க போல. இப்ப அந்த காட்டு பகுதிக்கு வந்தவங்க பிரிஞ்சு போய் தேடலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் வராரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கு. அங்க பாடியை யாரோ போட்டு வச்சிருக்காங்க. புதைக்கிறதுக்குள்ள ஹீரோ வந்துட்டாரு போல. இப்ப ஹீரோ அந்த பாடியை எடுக்கலாம்னு நினைக்கும் போது யாரோ மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ அடி வாங்கின சவுண்ட் கேட்டு வேற ஒரு கான்ஸ்டபிள் வராரு, அவரையும் மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க போல. இப்ப காலையில 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல தான் கண்முழிக்கிறாங்க. அண்ணன் நீங்க ஓகே தானே ஹீரோ கேக்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பாடி கிடைச்சிருச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் பாடியை போட்டவன் தான் கிடைக்கல, ஆனா பாடி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நபரோட பேரு மணிகண்டன் உங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்க வந்துட்டு இருக்கும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால சண்டை ஏற்பட்டு இருக்கு. ஓனருக்கும் மேஸ்திரிக்கும் சண்டை ஏற்படுது போல. எப்பதான் முடிச்சு தருவீங்கன்ற மாதிரி ஓனர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. மேஸ்திரி என்ன சொல்றாருன்னா, 4 பேர் தமிழ்நாட்டுல இருந்து வேலை பார்க்கறதுக்கு வந்தாங்க சார், அவங்க சரியா வேலைக்கு வரல, அதனால தான் வேலை தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இப்ப கடைசியா கிடைச்ச மணிகண்டன் போட்டோவை காட்டும் போது ஆமா சார் இவனும் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அவங்க 4 பேர் எங்க தங்கி இருந்தாங்க அந்த இடத்த காட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மேஸ்திரியும் காட்டுறன்ற மாதிரி அவங்க தங்கி இருந்த இடத்த காமிச்சிடுறாரு. அவங்க 4 பேருமே கொஞ்ச நாளாவே வீட்டு பக்கம் வரலன்னு தெரிய வருது. பேங்க்ல நகை வைக்கும் போது ஒரு கார்டையும் கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த ஒரு கார்டு இவனுங்க வீட்டுல இருக்கிறது தெரியுது. அப்ப இவனுங்க தான் ராபரி பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது இல்ல. இப்ப திரும்பி மேனேஜரை பார்த்து நாங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்கன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து 4 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேரோட பாடி தான் அடுத்தடுத்து கிடைச்சிட்டு இருக்கு. அதுல குமார்னு ஒருத்த மட்டும் தான் இன்னும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான். 4 பேருமே சேர்ந்து ராபரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்த மட்டும் அந்த காசை எடுத்துக்கிறதுக்காக மீதி 3 பேரை சாவடிச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றாரு. ராபரிக்கு முன்னாடியே ஒரு பாடி நமக்கு கிடைச்சிருச்சுல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் அப்ப ராபரி பிளான் போட்டு அவன் விலகிறதுக்கு பார்த்திருப்பான், அதனால 3 பேர் சேர்ந்து அவன் கதையை முடிச்சிருப்பாங்க. அடுத்து 3 பேர் சேர்ந்து மட்டும் ராபரியை பண்ணிருப்பாங்க, மீதி 2 பேரை நம்ம போட்டு தள்ளிடலான்னு இந்த குமார் கூட பண்ணிருக்கலாம்.
பண்ணிருக்கலாம், குமாரை பிடிச்சா கேஸ் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அந்த குமார் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் போல, குமாரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், போட்டோ கூட இருக்கு, எல்லா பக்கமும் தேடணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பேங்கோட ஓனர் பேரு கார்த்திக்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் வேற ஒரு லேடி கூட பழக்கத்துல இருக்காரு போல. அந்த லேடி கூட 1 மணி நேரம் இருந்துட்டு இவருமே இவரோட வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வராரு. அப்ப வண்டியோட டயரை எல்லா பக்கமும் பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு பஞ்சர் பண்ணி வச்சிருக்கான்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் சட்டுன்னு இவரை வெட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரும் தள்ளி விட்டுட்டு வேகமா ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. ஆபத்து ஆபத்து, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. திரும்பி அவன் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இந்த வாட்டியும் தள்ளி விட்டுட்டு இவர் வேகமா கார்க்குள்ள வந்து லாக் பண்ணிடுறாரு. அதனால அவன் வேற வழி இல்லாம இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அவன் இந்த பக்கம் தான் ஓடினான், போய் பிடிங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே வேகமா அந்த இடத்துக்கு போய் செக் பண்றாங்க. அவனை ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல பாத்துறாரு. விடக்கூடாது, எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு போய் அவனை பிடிச்சிடுறாரு. பார்த்தா சனீஷ் தான் அந்த இடத்துல இருக்கான். எதுக்காகடா கார்த்திகை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. கார்த்திக் மேல கோவத்துல இருக்கான்ல, அதாவது அப்பா இறந்து போனதுக்கு கார்த்திக் தான் காரணம்ன்றதுக்காக தான் கொல்ல ட்ரை பண்ணன்ற மாதிரி சொல்றான். அப்ப பேங்க் ராபரி பண்ணதும் நீ தானே, 4 பசங்களை வச்சு நீ பண்ணியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி என்ன சார் சொல்றீங்க, பேங்க் ராபரிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, பேங்க் ராபரி ஆனதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன், அதனால தான் அங்க பாக்குறதுக்காக வந்தேன், ராபரிக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றான். அப்ப இவன் இல்லையான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஏற்கனவே இவங்க அந்த 4 பேர் சேர்ந்துதான், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த 4 பேரை பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிங்க, அவனுங்க இதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டு இருக்காங்க, திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருக்காங்களா இல்லையான்றதை விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவரோட ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்காகவே சேஷு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோ இருக்கார்ல, கார்த்திகையும் மேனேஜரையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. எதுக்கு கூப்பிட்டு இருக்காருன்ற மாதிரி அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. 50 லட்ச ரூபாய் காசு 100 சவரன் நகை திருடு போனதா இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா அந்த பெட்டிக்குள்ள அவ்வளவு காசு வைக்கவே முடியாது போல, வச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவங்க 2 பேர் திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்களே பிளான் போட்டு தூக்கிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா அப்படிலாம் கிடையாது சார், வேற எவனோ தூக்கி இருக்கான், நாங்க கொஞ்சம் கணக்குல அதிகமா எழுதிடலாம், அப்பதான் இன்சூரன்ஸ்ல பாதி காசாவது வாங்க முடியும்ன்றதுக்காக அப்படி பண்ணிட்டோம் சார், 10 லட்ச ரூபாய் தான் திருட்டு போச்சு, 50 லட்ச ரூபாய் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. இன்சூரன்ஸ்ல இருந்தும் காசு வரணும், அந்த காசும் வேணும்ன்றதுக்காக நீயே கூட தான் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார், நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த கார்த்திக் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். சேஷு வேற வெளியே பிரச்சனை பண்றாருல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பள்ளிகளெல்லாம் தட்டிடுவேன், கிளம்புடா அப்படின்ற மாதிரி இவருமே சேஷுவை திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அவனுங்க இங்க திருட்டு வேலை பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, எல்லா பக்கமும் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வேற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. சார் அந்த 4 பேரு இந்த இடத்துல திருட்டு வேலை பண்ணி தலைமறைவுல தான் சார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க, அப்ப கண்டிப்பா இங்கேயும் அவனுங்க தான் பண்ணிருப்பாங்க போல. ஆக்சுவலா அந்த 4 பேர்ல 3 பேர் இப்ப இறந்து போயிட்டாங்க, 4ஆவதா இருக்கிற குமார் தான் மீதி 3 பேரை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். அந்த குமாரை இந்த இடத்துல நாங்க வலை வீசி தேடிட்டு இருக்கோம், அவன் அங்க கூட பதுங்கிறதுக்காக வர வாய்ப்பு இருக்கு, அங்கேயும் செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா மோனிஷ்னு ஒருத்தன் மிஸ் ஆயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த மோனிஷ் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. சார் மோனிஷ் இப்பதான் அவனோட வீட்டுக்குள்ள போயிருக்கான், நம்ம ஆள் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தகவல் கிடைக்குது. ஹீரோ உடனே போனோன்ற மாதிரி மோனிஷோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் கிட்ட மோனிஷ் எங்கன்னு கேக்குறாரு. மோனிஷ் இன்னும் வரவே இல்லைன்ற மாதிரி ஒய்ஃப் போய் சொல்றாங்க. ஆனா மோனிஷ் வீட்டுல இருக்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்ப மோனிஷ் பயத்துல என்ன பண்றாருன்னா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா வாசல்ல ஹீரோவோட டீமை சேர்ந்து எல்லாருமே லாக் பண்ணிடுறாங்க. மாட்னியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் போட்டு சம்மடி அடிக்கிறாரு. எதுக்காக என்ன பார்த்தோன்னா பயந்து ஓடுன, அப்ப அந்த 4 பேரை நீ தான் இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருக்க, உனக்கு கார்த்திக் மேல இருந்த கோவத்தை மனசுல வச்சு இப்படி பண்ண சொல்லியிருக்க அப்படிதானே கேக்குறாரு. சார் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது சார், அவன் காசை திரும்பி தரலன்னு ரொம்ப ஓவரா பேசினா, அதுல கோவப்பட்டு நான் ஸ்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் சத்தம் போட்டேன், மத்தபடி நான் வந்து காசை பெறட்டுறதுக்கான வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டேன் சார். எனக்கு வெளியூர்ல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த வித்து தான் காசை ரெடி பண்ணேன், அந்த இடத்த விற்கிறதுக்காக தான் போனேன், நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். இவன் அந்த இடத்துக்கு தான் போனானா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீம் கிட்ட சொல்லிடுறாரு. அப்புறம் எதுக்காக என்ன பார்த்தோன்னா வேகமா ஓடுனன்ற மாதிரி மோனிஷ் கிட்ட கேட்கிறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு போலீஸ் கிட்ட சண்டை போடுறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்தவன் போகும்போது போலீஸ் ஜீப்ல இருக்க ஹெட்லைட்டை உடைச்சு விட்டு போயிருப்பான், அதை கண்டுபிடிச்சுதான் நம்மள பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு பயந்துருப்பான், அதனால தான் இப்படி பயந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவன் பண்ணல போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப சீனியரும் என்ன நிலைமையில தான் கேஸ் போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ கண்டுபிடிச்சிருக்க எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாரு. அந்த குமாரை புடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சீனியர் கடுப்பாயிடுறாரு.
சின்ன பையனானா உன்னை நம்பி கேஸ தந்தம் பாரு, என்ன சொல்லணும், சீக்கிரமே இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வரப்போறாரு, அவர் இந்த விஷயத்த பாத்துப்பாரு, நீ ஒதுங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. விடுப்பா, போலீஸ் வேலைனா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், இந்த வேலை பிடிக்கலனா கூட சொல்லு, நமக்கு தான் நிறைய பிசினஸ் இருக்குல்ல, அதை கூட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப நகைலாம் வாங்கக்கூடிய ஒரு நபரு ஒரு லேடி மேல எனக்கு சந்தேகமா இருந்தது சார், நீங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. இவங்களுமே அந்த நகை கடைக்காரரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப விக்க ட்ரை பண்ணதுல பேங்க்ல திருடு போன நகை இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா சார், இந்த நகை தான்ற மாதிரி அவருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா விக்கிறதுக்காக ஒரு லேடி தான் வந்திருப்பாங்க. அந்த லேடி எவ்வளவு காசு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா எனக்கு விக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதனால தான் திருட்டு நகையா இருக்குமான்ற மாதிரி கடைக்காரருக்கு டவுட் வந்திருக்கும். கடைக்காரர் நிறைய கேள்வி கேட்கும் போது அந்த லேடி இருக்காங்கல்ல, நான் இன்னொரு நாள் வரன்ற மாதிரி வேகமா கிளம்பி இருப்பாங்க. கண்டிப்பா திருட்டு நகன் தோணுச்சு சார், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த லேடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவங்க அடையாளத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, சார் என் கடையில இருந்து போனவங்க அங்க இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு போனாங்க சார், பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வேகமா மெடிக்கல் ஷாப்க்கு வந்துடுறாங்க. இந்த டைம்ல ஒரு லேடி வந்தாங்க, ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. லேடி வந்ததெல்லாம் ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது அந்த டைம்ல விழுந்திருக்க பில் எல்லாம் எடுத்து தாங்கன்னு கேக்குறாரு. அந்த பில் எல்லாத்தையும் செக் பண்றாரு. இப்ப நகை கடை வச்சிருக்கவரோட பையன் இந்த இடத்துக்கு வரான். பையனுமே அந்த லேடியை நோட் பண்ணிருப்பான், வேற சில விஷயங்களை கவனிச்சிருக்கான் போல. இப்ப திரும்பி ஹீரோவை இந்த இடத்துக்கு வர வச்சிடறான். என்ன சொல்றான்னா, அந்த லேடி போகும்போது அவங்க ரிங்டோன் வந்தது சார், இந்த ரிங்டோன் தான் அவங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி ரிங்டோனை சொல்றான். அந்த லேடி கிட்ட தான் திருட்டு நகை இருந்திருக்கு, அந்த லேடி யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாரு, என்ன தேடுறாருன்னு தெரியல. அதே மாதிரி ராபரி நடந்தது பாத்தீங்களா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் திரும்ப திரும்ப பாக்குறாரு, ஏதோ ஒன்ன கன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது இந்த நகை கடைக்காரர் சொன்னதை வச்சோம், அந்த பையன் சொன்னதை வச்சோம் ஹீரோ ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரு போல. இப்ப ஹீரோவும் இந்த லேடியா பாருங்கன்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. ஆமா சார், இந்த லேடி தான் அப்படின்ற மாதிரி இந்த கடைக்காரர் சொல்றாரு. இந்த லேடியான் மெடிக்கல் ஷாப்லயும் கேக்குறாரு, ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக்குக்கான மருந்து தான் வாங்கியிருப்பாங்க. ரமேஷ்னு இவர் கூட வேலை பார்க்கிறவரோட வீட்டுக்கு இவர் போனாரு பாத்தீங்களா, அந்த சமயம் ரமேஷோட ஒய்ஃப் போனை அடிச்சிருக்கோம், அவங்க போனை எடுத்திருப்பாங்க, அந்த ரிங்டோன் தான் அடிச்சிருக்கோம். ஆக மொத்தத்துல அந்த லேடி தான் நகையை விக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அதனால தான் போட்டோவை காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சுல, ரமேஷுக்கு தெரியாம அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவருமே வேகமா ரமேஷ் கிட்ட வந்துடுறாரு. உன் ஒய்ஃப் ராபரி பண்ண நகையை விக்கிறதுக்காக போயிருக்காங்க, எப்படி இது பாசிபிள், அப்ப நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா எனக்கு புரியல சார், நாளா இதுக்கு பின்னாடி இல்லன்ற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ நம்பாம ரமேஷை போட்டு அடிக்கிறாரு. நீ மட்டும் இல்ல, இவனும் இருக்கான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி வேற ஒரு கான்ஸ்டபிளை இழுக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறதா ஹீரோ சந்தேகப்படுறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரு அன்னைக்கு வேற ஒரு இடத்துல ரவுண்ட்ஸ்ல இருந்ததா சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த பேங்க் கிட்ட தான் போயிருக்காங்கன்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி கண்டுபிடிச்சதானே யோசிக்கிறீங்க, உங்க டவர் லொகேஷனையும் செக் பண்ண, இதை தாண்டி சிசிடிவிலேயே நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. இவர் சிசிடிவியை திரும்பி அனலைஸ் பண்ணும்போது அங்க ரிஃப்ளெக்ஷன்ல விட்டு விட்டு லைட் எரியிறது பதிவாயிருக்கும். போலீஸ் ஜீப்ல விட்டு விட்டு லைட் எரியும்ல, அது பதிவாயிருக்கும். ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவனுங்க ரெண்டு பேர் தான் ராபரி பண்ற அந்த 3 பேரையும் கூட்டு போயிருப்பாங்க. சீக்கிரமா ராபரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அவனுங்க ராபரி பண்ணிட்டு வரும்போது இவங்க வண்டியை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த வண்டியில தான் அந்த லாக்கரை தூக்கி இருப்பாங்க. இவனுங்க ரெண்டு பேர் தான் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சுல, உடனே மேல் இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே போன் எடுத்து கால் பண்றதுக்காக போறாரு. அப்ப இன்னொன்னு கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா, சட்டுன்னு ஹீரோவோட போனை புடுங்கி கீழே போட்டு உடைச்சிடுறாரு. இப்ப எதுக்கு சார் வேகமா கால் பண்றீங்க, நம்ம பசங்க தானே பண்ணாங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நீயும் இதுக்கு உணர்ந்தையா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அண்ணன் போனை தாங்கன்ற மாதிரி அந்த வயசான கான்ஸ்டபிள் கிட்ட போனை கேட்கறாரு. கையை நீட்டி போனை கேட்கறாரு. ஆனா அந்த கான்ஸ்டபிளும் போனை தராம இருக்காரு. என்ன இவரும் தராம இருக்காருன்னு திரும்பி பார்க்கும்போது அவருமே இதுல உணர்ந்தன்றது தெரிய வருது. ஆக மொத்தத்துல இந்த 4 பேர் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத முழுசா நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்து 4 பசங்க வேலை பார்க்கறதுக்காக வந்தாங்கல்ல, அவனுங்க கஞ்சா விக்கிற வேலையும் பண்ணிருப்பாங்க. அவனுங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுல ஒருத்த மட்டும் இவங்க கிட்ட மாட்டிருப்பான். எதுக்குடா ரோட்ல வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அடிச்சு விசாரிக்கிறாங்க. சார் எங்களுக்குள்ள குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் சார் அப்படின்ற மாதிரி இவன் பேசுறான். அப்படி பேசுறவன் கொஞ்சம் திமிரா பேசுறான், போலீஸையே எதிர்த்து பேசுறான். இல்ல கோவப்பட்டவங்க நல்லா அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுல அவன் செத்தே போயிடுறான். ஐயோ செத்து போயிட்டானே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவனை சாவடிச்சிட்டோன்னு சொல்லி அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இவனை டிஸ்போஸ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும். இதை தாண்டி ராபரி கேஸ் ஏற்கனவே உங்க மேல இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்தது, அதனால திரும்பி நீங்க ஒரு ராபரி பண்ண போறீங்கன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. அவனுங்க ரெண்டு பேருமே பக்கத்து ஏரியால
மலையிலேயே பண்ணவனுங்க தானே இங்கேயும் பண்ணிரலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சோ இவனுங்க 3 பேர் சேர்ந்து முதல்ல வந்து அவனோட பாடியை புதைச்சு வச்சிடுறாங்க. அந்த பாடி தான் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் ராபரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. லாக்கரை இவனுங்க 3 பேர் சேர்ந்து தான் பேத்து எடுத்திருப்பாங்க. போலீஸ் ஜீப்லயே வச்ச மாதிரி அங்க இருந்து லாக்கரை கொண்டு வந்துருவாங்க. அவனுங்களுக்கு கம்மி காசை தந்துட்டு அனுப்பி விட்டுலான்ற மாதிரி போலீஸுங்க கணக்கு பண்ணிருப்பாங்க. ஆனா அவனுங்க 3 பேர் இருக்காங்கல்ல, உங்களுக்காக ஒரு கொலையை மறைச்சிருக்கோம், அதே மாதிரி இந்த ராபரியை பண்ணிருக்கோம், எங்களுக்கு பாதி பாதி வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எது பாதி பாதி வேணுமா, அவ்வளவுலாம் தர முடியாதுன்னு போலீஸுங்க சொல்லும் போது இவனுங்க எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவோன்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுக்கு நீங்க உயிரோட இருந்தா தானே அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாரையும் அடிச்சே சாவடிக்கிறாங்க. அதாவது கொடூரமா தலையில தாக்கி சாவடிக்கிறாங்க. இதுல அடுத்தடுத்து 2 பாடி மட்டும் கிடைக்கணும், குமார்ன்றவனோட பாடி கிடைக்கவே கூடாது, குமார் தான் இந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி இந்த வயசான கான்ஸ்டபிள் சொல்றாரு. மத்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா மணிகண்டனோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, இந்த கான்ஸ்டபிளுங்க தான் பிளான் பண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன்னா மணிகண்டனை கண்டுபிடிச்சாதான் இதுக்கு பின்னாடி இந்த 4 பேர் இருக்காங்கன்றது தெரியும்ல, பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. இதை தாண்டி அவங்க வீட்டை செக் பண்ணும்போது இந்த கான்ஸ்டபிள்ல ஒருத்தர் தான் சார் கார்டு கிடைச்சது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாரு. அந்த வீட்ல எல்லாம் கார்டு இருக்காது, இவரே தான் கார்டை வச்சு கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாரு. சோ இவங்க 4 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணிருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா இதை இப்படியே விட்டுருங்க, குமார் எடுத்ததாவே இருக்கட்டும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. என் ரூம்ல போய் கால் பண்றேன், ரூமை நோக்கி போறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ இவரை எட்டி மிதிக்கிறாங்க. எட்டி மிதிக்கிறது யார் தெரியுமா, வித்யான்ற லேடி கான்ஸ்டபிள் தான். சோ இவங்களுமே இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறது 7 கான்ஸ்டபிள், அதுல 2 பேர் தான் நல்லவங்க, மீதி 5 பேருமே இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப 5 பேருமே சேர்ந்து இவரோட கதையை முடிச்சுட்டு குமார் தான் பண்ணான்ற மாதிரி கொண்டு வந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டையில நெருப்பு அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல இருக்கிற புகையெல்லாம் வர வச்சிடுறாரு. புகையில எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஈஸியா எந்திரிச்சு இவங்க கூட சண்டை போடுறாரு. இப்ப சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவரோட சீனியருக்கு தகவலை கொடுத்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சீனியரும் டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. அட பாவீங்களா, நீங்களே தான் இதை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சீனியருமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அதே மாதிரி இந்த ஸ்டேஷன்ல நல்ல கான்ஸ்டபிளா 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குமே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எது இவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்களான்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. தப்பு பண்ண 5 பேரையும் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஹீரோ காயப்பட்ட மாதிரி இவங்க எல்லாரையும் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா கடைசியில வந்த ட்விஸ்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.